ஹாய் காய்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரோப்ளாக்ஸில் கிளாசிக் ஏரோப்ளேன் வாஷ் தான் விளையாட போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு ஸ்கூல் பாபி பண்ண போகிறோம். அது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஐட்டம்லாம் கண்டுபிடிக்கலான்னு வாடா. என்னது என்ன அது இருக்கு? இருக்குமா இதுக்கு தான் இது தான் ஸ்பீடாக வரும். விசிலா இது என்னது? சின்ன செவரு. ஓ, செவரு போல இவன் நம்மளே கொண்டுட்டான். ஓகே, நம்ம வந்து கொள்ளுவோம். போய் நானும் ஒன்று கொள்ளுவேன்டா. ஓ, என்னோட டீம்லாம் வரலாம். சரி, நம்ம இப்போ ப்ளூ டீமாக மாறி எப்படி அவன் நம்மளை கொண்டு வரான்? அப்படி அவனா நம்ம எல்லாம் நம்மளை கொண்டுறாங்க. சரி, அதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு இதில் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கேம்ஸ் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். இது அதனால தான் நம்மளால் இதெல்லாம் வாங்க முடியுது. ஸோ எனக்கு வந்து இதில் ரெட் டீம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். ஐயோ, மாட்டிக்கினே வசமா. ஓட ஓட ஓட. ஓகே, ஆக்சுவலாக இதில் டீம் நம்ம மாறினோம். இது என்னதுன்னா, எந்த ஒரு பாம்பை போட்டிங்கன்னா இது ஓகே வெடிஞ்சிருச்சா, எல்லாம் செத்துருப்பாங்க. மொத்த மட்டும் உயிரோட இருக்கும். சாவிட செத்துட்டாங்க. ஓகே, நம்மளோட ஆர்கே கணேஷ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும், நம்ம செத்துருவோம். இப்போ நம்ம வந்துட்டோமா இன்னொன்று இல்லை, நம்மளுக்கு தேவையான செட்டிங்ஸாக மாற்றி கீழே எவனும் ஆக்சுவலாக இதில் லீடர் போட்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற லீடர் போட்ஸ்லாம் நான் தான் ஃபஸ்ட்டாக இருப்பேன். நம்மளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு. ஸோ நீங்கள் லீடர் போட் பார்த்தீங்கன்னா ப்ளூ டீமில் பிரைனின்ட்டு ஒருத்தவங்க ஃபஸ்ட்டில் இருக்கான். ரெட் டீமில் நான் ஃபஸ்ட்டில் இருக்கேன். ஹீரோ 3-2-0. அவங்களோட கில்ச்சு கிட்டத்தட்ட 1000க்கு மேலே இருக்கும். இது வந்து இந்த பாம்பு கிட்டுங்க, ஏன்னா நீங்களே செத்துறீங்க, அது நீங்கள் போடாமல் சரி. ஓகே, அங்கே ஒருத்தவங்க நிற்கிறான். அவன் ரெட் டீமான்னு தெரில, அவன் ரெட் டீமு. இந்த ஒரு ப்ளூ ஃபைட்டர் நம்மளுக்கு இதில் என்ன சொல்கிறது, பட்டப்பேர்னுவாங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பேர் தான் டெஸ்ட்ராயர். கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட்ராயர் தான். ஓகே, இப்போ நம்ம கீழே முட்டோம்னா சாவமாக இருக்கும். ஓகே, செத்துருவோமா? செத்துடாச்சு. இதில் நீங்கள் ரெஸ்ட்டுக்கு போய் ரெஸ்ட் அப்படி இல்லைனா டோன்ட் ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வெளில தந்துடும். ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செத்துருவாங்க. ஓ, இதில் நல்லா வசமாக மாட்ட வச்சிட்டாங்க. இப்போ ஒரு கோச்சு. ஓகே, இப்போ இங்கேருந்து அங்கே போகிறது இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்மளால் இந்த ஜம்ப் காயில் வச்சு இங்கேருந்து எவ்வளோலாம் போக முடியாது. ஸோ அதனால தான். ஓகே, கரெக்டாக அங்கே போய் லேண்ட் ஆகிடணும். லேண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இவன் கையில் செத்துட்டான். டைமர் பாம் அவங்க வந்து எப்படி அனுப்புவாங்களோ. காய்ஸ் போடுங்க காய்ஸ், என்ன பறந்து போயிடுச்சுமா. சரி, நம்ம போடும் செத்துட்டுப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், செத்துட்டான் காணும். ஓகே, இப்போ நம்ம யாரெல்லாம் கொல்ல போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ராக்கெட்டோட கான்செப்ட் வேறு. ஆக்சுவலாக இது எங்கே கொண்டு போகணும், எங்கேயுமே கொண்டு போகாது. மேலே போய் டம்மாலும் இருக்கும். அதோட அவ்வளோ வந்து எவனுமே காணும்னு பார்த்தா இருக்கிறதே 3 பேர் தான். ஸோ இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த கேமை பற்றி நிறைய சொல்ல உங்கள்கிட்ட இந்த கேமோட
4 பிளான்ஸ்ன்றதுல நிறைய இருக்குது பிளேன் கிளாஸ் இருக்குன்ட்டு. நீங்கள் அதெல்லாம் ப்ளே பண்ணி எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணால். டெஸ்டாய் த மேன்ஷன்லாம் இருக்குது. அண்ட் இந்த கேமோட ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் தராங்க. ஆக்சுவலாக இந்த ரேப்பிட் மிசைல் வந்து மொத்தமாகவே எல்லாத்தையும் இன்ஸ்டன்ட் நிறைய இது இருக்குது. 10 கில்ஸ் வந்து என்ன சொல்கிறது, 10 கில்ஸ் தந்தீங்கன்னா 10 கில்ஸ் ஆகிடும். அண்ட் இதில் டக்குன்னு டீமை மாற்றிக்கலாம், நம்ம டீமை டேக் பண்ணலாம். ஸோ நம்மளோட அடுத்த வீடியோவில் நம்மளோட அவதாரை பற்றி சொல்லணும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய்.